இது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். UDL ஃபோர்ஸ் 2 kN/m. பீம் லென்த் ஃபுல்லாக தாக்குது. இப்போ நாங்கள் முதலாவது வேலை நாங்கள் சப்போர்ட் ரியாக்ஷனை காணணும். சப்போர்ட் ரியாக்ஷன் நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு காண தேவையில்லை. இது ஒரு சிமெட்ரிக், லோட் சிமெட்ரிக். AX வந்து 0 பிகாஸ் ஹொரிசாண்டல் ஃபோர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸும் இல்லை. therefore AX is equal to 0. மற்றபடியாக இது ஒரு லோட் சிமெட்ரிக், ஷேப் சிமெட்ரிக், ஜியோமெட்ரி சிமெட்ரிக். அப்படியே நாங்கள் டிரெக்டாக டோட்டல் ஃபோர்ஸ் கீழ் நோக்கி எவ்வளோ தாக்குது, 2 kN/m into 4 மீட்டர், டோட்டல் 8 kN கீழ் நோக்கி தாக்குது. அந்தபடியாக காஃபாக எங்களுக்கு ரியாக்ஷன் தாக்கும். அந்தபடியாக நாங்கள் AX is equal to 4 kN மேல் நோக்கி, BY is equal to 4 kN மேல் நோக்கி தாக்கும். ரைட், நாங்கள் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ரத்தை பார்ப்போம். ஷியர் ஃபோர்ஸை பார்ப்போம். ஷியர் ஃபோர்ஸுக்கு என்ன நாங்கள் ஷார்ட்கட் பாதிக்க போகிறோம். லெஃப்டிலேருந்து ரைட் நோக்கி போயிட்டு மேல் வார ஃபோர்ஸ் எல்லாம் நாங்கள் கூட்டி கொண்டு போவோம், கீழ் வார ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கழிச்சு கொண்டு போவோம். அவ்வளோ சச்சிவன் ரைட்டில் இருந்து நீங்கள் வரப்போ லெஃப்டை நோக்கி வர்றீங்கன்னா மாறி செய்யணும். கீழ் நோக்கி வர ஃபோர்ஸுகளை கூட்டி கொண்டு வரணும், மேல் நோக்கி வர ஃபோர்ஸை கழிச்சு கொண்டு வரணும். இப்போ நாங்கள் ஏதாவது ஒன்றை பின்பற்றுவோம். நாங்கள் இதை லெஃப்ட் டு ரைட்டை நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். SFT கிலோ இன் யூனிட் கிலோமீட்டர் ஷியர் ஃபோர்ஸ் டைரக்ட். அல்லது நான் முதல் சொன்ன டெக்னிக்கை பார்க்கலாம். வலப்பக்க சப்போர்ட்டில் மேல் நோக்கி ஃபோர்ஸ் தாக்கினா அது -4 kN ஷியர் ஃபோர்ஸ் வேணுமென்று முதல் பார்ட் 2ல் சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க. அதை டிரெக்டாகவும் பாவிக்கலாம். பெண்டிங் மூமெண்ட் டயரத்தை பொறுத்தவரை BMD யூனிட் கிலோ நியூட்டன் மீட்டர். எக்ஸ்டர்னல் பின் சப்போர்ட் இதில் இது எக்ஸ்டர்னல் ரோலர் சப்போர்ட், பெண்டிங் மூமெண்ட் 0. எக்ஸ்டர்னல் பின் சப்போர்ட், ரோலர் சப்போர்ட், பெண்டிங் மூமெண்ட் 0. சென்டரில் பார்த்தோம்னா சென்டரில் சிமெட்ரிக்கினுடைய சென்டரில் பார்க்குறோம். சென்டரில் பார்த்தா உங்களுக்கு சென்டரில் கட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் LHS பார்ப்போம், RHS பார்ப்போம், LHS மட்டும். இது 2 kN/m, 2 மீட்டர், மேலே 4 kN தான். இப்போ நான் என்ன ஷார்ட்கட் பாவிக்க போகிறோம்னு சொன்னால் மேல் நோக்கி வர ஃபோர்ஸால் வர திருப்பம் ப்ளஸ் சென்ட்ரல் அப்படின்னா மேல் நோக்கி வர 4 kN மேலே 4 × 2 இது வந்து அட் சென்டர் 4 × 2 ப்ளஸ் UDL ஃபோர்ஸ் வந்து கீழ் கிராவிட்டி டிரெக்ஷனில் தாக்கும், கீழ் நோக்கி தான் தாக்கும். அது எவ்வளோ என்று சொன்னால் டோட்டல் 2 × 2 4 kN, 2 × 2 4 kN. அந்த தூரம் வந்து இதுலேருந்து இதில் 1 மீட்டர் என்ற தூரத்தில் தாக்கும். அதுன்ற சென்ட்ரோய்ட் வந்து 1 மீட்டர் வேற 1. ஆன்சர் வந்து 8 - 4 kN.
பிஎம் அட் சென்டர். இப்போ நீங்கள் 4 கிலோமீட்டர் ப்ளஸ் ரைட். இதை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கோம். யாஃபும் நேர்கோட்டில் இணைக்க முடியாது. அப்போ நாங்கள் ஜென்ரல் பேட்டர்ன் சொல்லி நான் அடுத்து சொல்ல போகிறேன். அப்போ இது வந்து இப்படியும் வந்து y சமன் -x² என்ற ஷேப்லாம் நடக்கும். கட்டாயம் இப்படித்தான் இருக்கும். பெரபோலிக் ஷேப்பாக இருக்கும். அதுவும் மேல் நோக்கி வளைஞ்சதாக காணும். இதில் நீங்கள் ஒன்று பார்க்கலாம். இந்த சியர் ஃபோர்ஸ் வந்து 0 வார இடத்துல பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் திரும்பும், டேர்ன் பண்ணும். மேக்சிமம் அல்லது மினிமத்தை எடுக்கும். இதில் மேக்சிமம் எடுக்கும். ஷியர் ஃபோர்ஸ் 0 வார இடங்களில் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் திரும்பும், டேர்னிங் பாயிண்ட் எடுக்கும். அது இதில் மேக்சிமம் ஓ மினிமம் பெண்டிங் மொமெண்ட் எடுக்கும். இப்படி திரும்பணும். இதில் இப்படி திரும்புது, சில நேரத்தில் இப்படி திரும்பும், சில நேரத்தில் இப்படி திரும்பும், சில நேரம் இப்படி திரும்பும், சில நேரத்தில் இப்படி திரும்பும். இந்த கேஸில் இப்படி திரும்பும். இந்த ஜென்ரல் பேட்டர்ன் கொஞ்சம் பார்ப்போம். இது கட்டாயம் தேவை, அல்லது நேரம் வீணா போடும். எக்ஸாமில் நேரம் வீணா போடும். இந்த ஜென்ரல் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் லோட் வார இடங்களில் 2 பாயிண்ட் லோட்டுக்கு இடையில ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி வருமாண்டா ஹொரிசோண்டல் லைனாக தான் வரும். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராத்தை பார்த்தீங்கன்னா அந்த 2 பாயிண்ட் லோட்டுகளுக்கு இடையில இப்படி ஒரு பேட்டர்ன் தான். ஒன்றில் நேர்கோடாக தான் வரும், இன்க்ளைன் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். இப்படி இருக்கலாம், அல்லது இப்படி இருக்கலாம். அதே மாதிரி யூடிஎல் வார இடங்களில் ஷியர் ஃபோர்ஸ் வந்து ஷியர் ஃபோர்ஸ் ஷியர் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு அது இன்க்ளைனாக இருக்கும். யூடிஎலுக்கு ஷியர் ஃபோர்ஸ் இன்க்ளைனாக இருக்கும், அல்லது இப்படி இருக்கும். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் யூடிஎலுக்கு ஒன்றில் இப்படி இருக்கலாம், y7 -x² இப்படி இருக்கலாம், அல்லது இந்த போர்ஷனாக இருக்கலாம், அல்லது ஃபுல்லாகவும் வரலாம், தேவையை பொறுத்து. இதுதான் ஜென்ரல் பேட்டர்ன். இதை ஞாபகம் வச்சுருக்கோம் கட்டாயம், அல்லது நேரம் போடும். அதில் 2-3 இடங்களை நீங்கள் கூட வெட்ட வேண்டி வரும். ரெண்டபடியே இதை ஞாபகம் வச்சுருக்கோம். இந்த பேட்டர்னை ஞாபகம் வச்சுருங்க. ஞாபகம் வச்சுருங்க. இந்த பேட்டர்ன் வந்து செகிங் பாசிட்டிவ் வருது, ஒகிங் பாசிட்டிவ் ஆராக்களுக்கு இப்படி இருக்கு. நான் குழப்ப விரும்பல. இது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். 10 கிலோநியூட்டன் 5 கிலோநியூட்டன் பாயிண்ட் லோட் தாக்குது. அதோட யூடிஎல் ஃபோர்ஸ் தாக்குது 2 கிலோநியூட்டன் பெர் மீட்டர். ஆனால் ஃபுல் லென்த்துக்கும் தாக்கல, படத்தில் காட்டப்பட்டிருக்கு. தச்சமே நீங்கள் எக்ஸாமினர் இப்படி தந்தால் பீமை ஞாபகம் வச்சுருங்கோ, 2ம் பின்னண்டு எடுத்து கணக்கு செய்ய இயலாது. அதை நீங்கள் இதில் வந்து 2 பின்னண்டு கணக்கு எடுத்து செய்யலாம். நீங்கள் வந்து 1 ரோடராக மாற்றி போட்டு செய்யுங்க, காமன் சென்ஸை பயன்படுத்தி. அதாவது வந்து இதில் 2 ஃபோர்ஸ் தாக்கும், இதில் ஒரு ஃபோர்ஸ் தாக்கும். அதுக்கும் வந்து இதில் நாங்கள் இந்த ஸ்பெஷல் கேஸுகளில் வந்து இவர் வந்து இதை வந்து 0 தான் இருக்கும். எனவே இப்போ ரியாக்ஷன் அன்னைக்கு வந்து இப்படி போட்டுட்டு கணக்கு செய்தால் சரி. அப்போ தச்சமீன் எக்ஸாமினர் இப்படி இந்த செம்பரில் தந்தாலும் 2 ஃபோர்ஸை இப்படி போட்டுட்டு கணக்கு செய்தால் சரி.
ரைட். பின் சப்போர்ட்டுன்ட்டு இதையும் போட்டு குழப்பாமல். ரைட். அப்போ இதை நீங்கள் ரோலர் சப்போர்ட்டு அசியூம் பண்ணிக்கொண்டு கனெக்ட் செய்யணும். சில புத்தகங்கள் அப்படி இருக்குது. சில எக்ஸாம் பேப்பர்களில் 2 பின் சப்போர்ட் போட்டிருக்கும். கொண்ட ரோலரை நெச்சுக்கொண்டு கனெக்ட் செய்தாச்சு. நீங்கள் மாற்ற தவிர நெச்சுக்கொண்டு கனெக்ட் செய்தாச்சு. அதுக்கு நீங்கள் இது 0 ஆட்டோமேட்டிக்கலாக வரபடியாக உங்களுக்கு 2 வெர்டிக்கல் ரியாக்ஷன் இருக்குது. இது முதலாவது ஸ்டெப் வந்து இதில் நாங்கள் சப்போர்ட் ரியாக்ஷனை காணணும். இப்போ நாங்கள் இதை போட்டோம்னா அது வெர்டிக்கலாக அண்ட் ஹொரிசாண்டல் ரியாக்ஷன் போல 0 வரபடியாக நான் போடையில் இது வந்து 2 ரியாக்ஷன் 3 ஆக்சுவலாக 3 ஹொரிசாண்டல் 0 வரபடியாக போடும். AY this one BY. இப்போ நாங்கள் முதல்ல அது 2 காணணும். வெர்டிக்கலாக துணிச்சா AY plus BY minus 10 கிலோமீட்டர் தாக்குது கீழ் நோக்கி, -5 கீழ் நோக்கி தாக்குது. யூடிஎல் எவ்வளவு? டோட்டல் 4 மீட்டர் லென்த்தில் 2 கிலோமீட்டர் per மீட்டர் தாக்குது. 4 into 2 8 கிலோமீட்டர் கீழ் நோக்கி தாக்குது. equal to 0. AY x. அப்போ நான் ஏ பற்றி திருப்பம் எடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் வேணும். ஏ பற்றி திருப்பம் எடுத்து 0க்கு சமப்படுத்துகிறேன். ஏனென்றால் அது பின் சப்போர்ட், அதில் பெண்டிங் மொமெண்ட் 0. இப்போ நான் இதில் ஏ பற்றி திருப்பம் எடுத்தேன்னு சொன்னால் நான் இதை கிளாக் வைஸை பாசிட்டிவ் எடுத்தால் 10 கிலோமீட்டர் தாக்குது. அது 2 மீட்டர் தூரத்தில் தாக்குது. யூடியில் கடைசியாக பார்ப்போம். அதே மாதிரி 5 கிலோமீட்டர் தாக்குது. தூரம் வந்து 2 சக 2 6 மீட்டர் தூரத்தில் தாக்குது. அதே நேரத்தில் BY வந்து அது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ -BY இன்ட்டு BYன்ற தூரத்தை பார்த்தீங்கன்னா 8 மீட்டர் பீம் 8. இப்போ நான் இந்த யூடிஎல் எழுதையில் யூடிஎலை பொறுத்தளவில் ஏயிலேருந்து அது கீழ் நோக்கி தாக்குறோம். இப்போ கிளாக் வைஸ் டிரெக்ஷனான மூமெண்ட்டு தான் தரும். இதை பார்த்தீங்கன்னா யூடிஎல்ல நாங்கள் ஏ வெட்டி எடுக்கிறோம். இதை நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணால் யூடிஎல் 8 கிலோமீட்டர் டோட்டல் 8 கிலோமீட்டர் இந்த சென்ட்ராய்டில் தாக்கலாம். திருப்பம் எடுக்கிறது மட்டும் இந்த தூரம் வந்து 2 மீட்டராக இருக்குது. இப்போ 2 into 8 வந்து கிளாக் வைஸ் மூமெண்ட்டை தரும். ப்ளஸ் 2 into 8 equal to 0 சமப்படுத்தினா நாங்கள் BYயை காணலாம். then the BY is equal to 8.25 கிலோமீட்டர். அப்போ நாங்கள் AY வந்து 23 ஆன்சர் வந்து 14.75 கிலோமீட்டர். நாங்கள் எழுதினோம்னு சொன்னால் BY வந்து 8.25, AY வந்து 14.75. அப்போ நாங்கள் கிரிட்டிக்கலாக வார பாயிண்ட்டுகளை மென்ஷன் பண்ணுவோம். சி ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட், அதில் வந்து பாயிண்ட் லோட் தாக்குது. டியும் ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்டாக எடுக்கத்தான் வேணும். அதாவது யூடிஎல் எண்டிங் பாயிண்ட். இயில் ஒரு பாயிண்ட் லோட் தாக்குது, அதுவும் ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். இவ்வளோ தேவை. உங்களுக்கு தெரியும் பாயிண்ட் லோட் வார இடங்களில் ஷெவோஸ் டயரம் ஜம்ப் பண்ணோம், டிஸ்கண்டினியூட்டிவாக இருக்கும். ரைட், நான் ஷார்ட்கட்டே பாவிக்கிறேன். நாங்கள் லெஃப்டிலேருந்து ரைட் நோக்கி போய்க்க மேல் நோக்கி வர ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு போவோம், கீழ் நோக்கி தாக்குற ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கழிப்போம். இதில் 14.75 ப்ளஸ். அப்போ நான் மேல் நோக்கி தாக்குது, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இடம் இருந்து முதல் ஸ்டார்ட்டே 14.75 தாக்கு. ரைட், சிக்கு வரைக்க என்ன நடக்கும்? இப்போ சி ப்ளஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் சி ப்ளஸ் டெல்டாவில் என்ன நடந்திருக்குமாண்டா, இந்த 14.75 சாரி முதல் சி மைனஸ்
டெல்டாவில் ஜஸ்ட் பிஃபோர் சி மைனஸ் டெல்டாவில் இவ்வளோ சிஎஃப்ஓஸ் தாக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து 14.75 இவ்வளவும் தாக்கியிருக்கு. 10 கிலோமீட்டர் பெறாது. இது 2 மீட்டர் இருக்கு. 2 கிலோமீட்டர். இப்போ இது பார்த்தீங்கன்னா V is equal to C minus டெல்டாவில் மேல் நோக்கி தாக்குற ஃபோர்ஸ் எல்லாம் சக 14.75 கீழ் தோக்கிற தாக்குறலாம் மைனஸ் 2 into 2 கிலோமீட்டர் per மீட்டர். அது கீழ் நோக்கி தாக்கும். 4 கிலோமீட்டர் கீழ் நோக்கி தாக்கும். இதுலேருந்து 10.75 கிலோமீட்டர். இப்போ நாங்கள் 10.75 இதில் இருக்கும் சி மைனஸ் டெல்டாவில் 10.75. அதே மாதிரி சி ப்ளஸ் டெல்டாவில் சி அங்கே கலந்துருக்கு. இந்த வேல்யூவை நான் திருப்பியும் இவ்வளவும் கீறி செய்யணுன்ற அவசியம் இல்லை. இந்த வேல்யூவோட 10 கிலோமீட்டர் வந்து கீழ் நோக்கி தாக்குற வழியாக கழிவரும். அப்போ 0.75 வரும். சி ப்ளஸ் டெல்டாவில் சியில் தான். இப்போ நீங்கள் இதில் 10.75 இருந்தது ஜம்ப் பண்ணி 0.75க்கு வரும். இது நேர்கோடா உங்களுக்கு தெரியும். யூடிஎல் இருக்கிறபடியா இதோட இன்க்ளைன் லைனை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஷேவோஸ் டேரத்தை தாராளமாக நேர்கோடாக அணைக்கலாம். ஒரு பேட்டர்ன் நான் யூடிஎல் இந்த பேட்டர்ன் வரைக்க ஷேவோஸ் டேரம் அப்படி என்று இன்க்ளைன் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். இப்போ இது ஜம்ப் பண்ணி 0.75க்கு வந்துடும். பிறகு இந்த 0.75 வச்சுக்கொண்டு டியில் அது வந்து ப்ளஸ் மைனஸ் பார்க்க தேவையில்லை. டியில் என்ன இருக்குமாண்டா ஏற்கனவே முழுக்களையும் திருப்பி நிற்க தேவையில்லை. 0.75லேருந்து பார்ப்போம். 0.75 வந்து சி ப்ளஸ் டெல்டாவில் அதில் இருந்து பிறகு கீழ் நோக்கி இது 4 கிலோமீட்டர் யூடிஎல் 2 கிலோமீட்டர் per மீட்டர் 2 மீட்டரில் தாக்குது. டோட்டல் இது 4 கிலோமீட்டர் கீழ் நோக்கி தாக்கியிருக்கு. அப்படின்னு சொன்னால் -3.25 ஆயிருக்கு. இப்போ டியில் -3.25 ஆயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் யூடிஎல் ஸ்ட்ரைட் இன்க்ளைன் ஸ்ட்ரைட் லைனாக நாங்கள் நினைக்கலாம். அப்படியே நாங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட் நோக்கி போயிருக்க டியிலேருந்து இ நோக்கி போயிருக்க ஒரு ஃபோர்ஸுமே அம்பிடாது. இப்போ அதே பெருமதி இருக்க போது ரைட். அதில் வந்து இயில் பார்த்தீங்கன்னா இ மைனஸ் டெல்டாவில் வந்து இ மைனஸ் டெல்டாவில் -3.25 தான் இருக்க போது, ஒரு ஃபோர்ஸும் இல்லை. ஆனால் இ ப்ளஸ் டெல்டாவில் என்ன நடக்க போது கொஞ்சம் தள்ளி உங்களுக்கு வந்து 5 கிலோமீட்டர் இதோட திருப்பி மிச்சவங்களை பார்க்க தேவையில்லை. -3.25ஓட நடக்க போகுது. ஒரு 5 கிலோமீட்டர் கீழ் நோக்கி தாக்குது. 5 ஆன்சர் வந்து -8.25 கிலோமீட்டர். திருப்பி ஈல அப்படியே நீங்கள் ஓரளவு ப்ரொபோர்ஷனாக இருக்கணும். இது 14 வகை குறையிற மாதிரி இருக்குது. நீங்கள் கீரைக இது -8.25 ஆயிருக்கு. அப்படியே பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸுமே இல்லை. ஈலேருந்து பி நோக்கி போய் ஒரு ஃபோர்ஸுமே இல்லை. அப்படியே நேர்புறம் வந்து பி அடியில் இல்லை அப்படி பியில் வந்து நீங்கள் ஒரு செக்கிங் ஒன்று செய்யலாம். -8.25ஓட பிறகு +8.25 வரை திருப்பி 0க்கு வருவார். ஆனால் நீங்கள் கவனம், பியில் என்ன ஷியர் ஃபோர்ஸ்ன்னு கேட்டால் 0 சொல்லக்கூடாது. பிக்கு ஜஸ்ட் பிஃபோரை தான் சொல்லணும். -8.25 தான் சரியான ஆன்சர். The shear force diagram SFT in kilonewton. ஓகே, பெண்டிங் மொமெண்ட் டயரத்தை எடுத்தோம்னா இதில் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ன்றது ஏபி கிரிட்டிக்கல்லாம் அது ஓகே. அது பெண்டிங் மொமெண்ட் 0, எக்ஸ்டர்னல் பின் அண்ட் ரோலர் சப்போர்ட். அடுத்தது வந்து சிஐயும் எடுக்கலாம், சி கட்டாயம் எடுக்கணுமென்ற அவசியம் இல்லை. டி ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான்.
அடுத்தது இஐ ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக எடுக்கலாம். இது எல்லாத்திலும் பார்க்க முக்கியமான ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னு சொன்னால் ஷியர் ஃபோர்ஸ் 0 பாயிண்ட். இதில் தான் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் மேக்சிமம் டேர்னிங் பாயிண்ட் எடுக்கும், திரும்பும். இந்த பாயிண்ட் வந்து அடிஷனலாக ஷியர் ஃபோர்ஸ் 0 பாயிண்ட் வந்து பெண்டிங் மொமெண்ட் டேர்னிங் பாயிண்ட் மேக்சிமம் வேல்யூ எடுக்கும். அது கட்டாயம் ஆக முக்கியமான ஒரு இது. ஏயிலையும் பியிலையும் பெண்டிங் மொமெண்ட் 0, எக்ஸ்டர்னல் பின் அண்ட் ரோலர் சப்போர்ட். ஓகே, நாங்கள் ஈயை பார்ப்போம். ஈயில் வந்து நான் சொன்னால் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஜஸ்ட் பிஃபோர் ஜஸ்ட் ஆஃப்டர் ரெண்டுக்கும் ஈக்குவல் தான். நான் ஜஸ்ட் ஆஃப்டரை பார்க்குறேன். பார்த்தோன்னா ஆர்ஹெச்எஸை பார்த்தோன்னா எங்களுக்கு ஈஸி இப்படி இருக்க போகுது. வந்து அட் இ பெண்டிங் மொமெண்ட்டுக்கு இ மைனஸ் டெல்டா இ ப்ளஸ் டெல்டான்னு முடிவு தேவையில்லை, ரெண்டுக்கும் ஒரே வேல்யூ. நான் கன்சிடர் பண்ணுறது வந்து 5 கிலோமீட்டருக்கும் அங்கால. அப்போ நான் ஆர்ஹெச்எஸை பார்க்குறேன் 5.25, இது வந்து 2 மீட்டர். நாங்கள் ஷார்ட்கட் மெத்தடின் படி பெண்டிங் மொமெண்ட் வந்து மேல் நோக்கி வர ஃபோர்ஸால் வர திருப்பம் வந்து அப்புறம் பாசிட்டிவ் 8.25 இன்ட்டு 2 16.5 கிலோமீட்டர் மீட்டர். இப்போ எங்களுக்கு ஈயில் பெண்டிங் மொமெண்ட் 16.5. வேறு இடத்துல இப்போ 23. அப்போ நாங்கள் இந்த 16.5ஐயும் இயும் பியும், இக்கும் பிக்கும் இடையில் ஒரு யூடியலும் இல்லை. நாங்கள் அது ஸ்ட்ரெயிட் லைனால் டிரெக்டான 23க்கும் அதாவது டிக்கும் ஈக்கும் இடையில் எந்தவித யூடியல் இல்லை. அப்போ நாங்கள் அதையும் ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கலாம். ஆனால் டிஇபி அந்த கோடு நேர்கோடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது நேர்கோடு, இதில் முறியும் கட்டாயம். இப்படியே நேராக போகணும்ன்றது இப்படி வந்து போயிடலாம், அல்லது இப்படி வந்து ரைட். இதை நாங்கள் கொஞ்சம் வடிவாக்குறேன்னா, ஆனால் ஏக்கும் டிக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா யூடிஎல் இருக்குது. அப்போ பேட்டர்ன் வந்து y7 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு அன்றைக்கு சொன்னான். நாங்கள் ரெக்கார்ட் பண்ண நான் 2 நாள் முதல், பட் இந்த வீடியோவில் நான் முதல் சொன்னேன். அப்போ நாங்கள் y7 ஏக்கும் டிக்கும் இடையில் அதில் பாயிண்ட் லோட் வந்தேன்னா வெராட்டி என்ன y7 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதுதான் இருக்க போகுது. அப்போ நாங்கள் இதை கீர்ணம் என்று சொன்னால் கவனம், இந்த பாயிண்டில் மேக்சிமம், இந்த பாயிண்டெலாம் மேக்சிமம் இருக்கணும். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இதை கீறுறோம். கீரைக்கு வந்து இது 0, நாங்கள் y7 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ பெரபோலிக் தான், இதில் தான் மேக்சிமம்.
இதில் இதுதான் மேக்ஸிமம், இதில் மேக்ஸிமம். ரைட், அப்படியே கீறி அப்படியே இணைச்சி விடலாம். இதுலேயும் பெண்டிங் மொமெண்ட் 0, அது போட்டு காத்த தேவையில்லை. இப்போ கேள்வி என்ன, மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டையும் கட்டாயம் அந்த எக்ஸாமினர் கேட்பார். இப்போ எக்ஸாமில் கேட்டால் கொடுங்க, அல்லது கேட்காட்டி நேரத்தை பார்த்து செய்வோம். அப்போ இந்த மொமெண்ட் எவ்வளவு காணும். கண்டா இது பிஎம்பி கிலோமீட்டர். ரைட், இது இந்த ஷியபோஸ் டயரத்தின் பரப்பை வச்சு கொண்டு செய்கிற டெக்னிக்கும் இருக்குது. நான் ஷியபோஸ் டயரத்தின் பரப்பு தான் பெண்டிங் டயரம்னு சொல்லி அதை நீங்கள் பாவிக்கலாம். நான் ஏன் பாவிக்கிறேன்னா, நான் முதலில் சொன்னேன் ஷியபோஸ் டயரத்தில் சின்ன பிள்ளை இருந்தால் பெண்டிங் டயரமும் பிள்ளையாக இருக்கும். அந்தபடியாக நான் அதை பாவிக்கலை. ரியாக்ஷன் கண்டது பிள்ளைன்னா எல்லாமே பிள்ளை தான். ஷியபோஸ் டயரமும் பிள்ளை தான், பெண்டிங் டயரம் பிள்ளை தான். நான் அந்த பேட்டர்ன் சில நேரம் சரின்னு சொன்னால் கொஞ்சம் மார்க்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அப்போ இந்த மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டை எப்படி காண்றேன்னு பார்ப்போம். நாங்கள் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் காண்றதுக்கு முதல் இந்த எக்ஸை காணணும். நான் டயக்ரத்தில் பாருங்க, ஷியபோஸ் டயக்ரத்தில் இது மிச்ச பாகம் அதை நாங்கள் பிரிப்பிச்சுக்கிறோம்னு சொன்னால் இது 7.5, இது சி, இது டி, இது -3.5. இங்கே மைனஸ் உங்களுக்கு தேவையில்லை 3.5. இதில் எக்ஸ் காண்றதுக்கு இது அப்போ 2 - x வரும். இது தீட்டாண்டா, இது தீட்டா. இந்த முதல் முக்கோணத்தில் tan தீட்டா 0.75/x. ரெண்டாவது முக்கோணத்தில் tan தீட்டா 3.25, 2 - x. நாங்கள் உலகத்தையும் எடுத்து எக்ஸை காண்டோம்டா 0.375 மீட்டர். Maximum bending moment occur from A to plus 0.35, 2.375 meter. இப்போ அதில் இருக்கிற பெண்டிங் மொமெண்ட் காண்றதுக்கு அந்த இடத்துல நாங்கள் வெட்டி பார்த்தோம்னா 14.75 இங்கே போய் 10 kN தாக்குது. பண்ணுங்க 0.75 2 மீட்டர் 0.75 தாக்கு. சாரி, இப்போ நாங்கள் இந்த பாயிண்ட் மேக்ஸிமம் வெள்ளி மாறும். இந்த பாயிண்ட் ஏ டேஸோ நான் சி டேஸ்ன்னு போடுறேன். இதை வெட்டி திருப்பம் எடுக்க போகிறேன். மேல் நோக்கி தாக்குற ஃபோர்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் மூமெண்ட் ஆகும். கீழ் நோக்கி தாக்குற ஃபோர்ஸ் மூமெண்ட் நெகட்டிவாக மாறும். Moment at C equal to, this is a maximum bending moment, 14.75 into 2.375 plus another one minus 10 into, because dot says 0.375.
அடுத்த யூடிஎலுக்கு பார்த்தீங்கன்னா யூடிஎல் டோட்டலாக 2 மீட்டர் 2 மீட்டர் இன்ட்டு 2.375 மீட்டர் வருது. அப்படின்னு சொன்னால் அது கீழ் நோக்கி தாக்குற ஃபோர்ஸ், கீழ் நோக்கி தாக்குறப்போ மைனஸ் 2 இன்ட்டு 2.375. இது வந்து ஃபோர்ஸ் பை லாட் இன்ட்டு இந்த ஃபோர்ஸ் வந்து எங்கே சீடாஸ் பற்றி தான் நாங்கள் திருப்பி கொடுக்குறோம். எங்கே தாக்குமான்னு சொன்னால் இந்த யூடிஎல்ல சென்டரில் தாக்க போகும். இப்போ நாங்கள் ஈஸியாக போட்டுவிடுவோம். 2.375 இன்ட்டு cos 4.5. ஆன்சர் வந்து 25.64 கிலோமீட்டர் per மீட்டர். சாரி, கிலோமீட்டர் மீட்டர் வந்து வரும். ஆமாம். இப்போ திஸ் வேல்யூ அடுத்த பாட்டில் நாங்கள் இன்னும் விரிவாக பார்ப்போம் சில கணக்குகளை. தேங்க்யூ.